ஒரு 5 மணிக்கும் 6 மணிக்கும் இடையில் ஒரு 5 நிமிஷம், பின்னேரம் ஒரு 6 மணிக்கும் 7 மணிக்கும் இடையில் ஒரு 5 நிமிஷம். இதை நான் பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ தூரம் மன உறுதிப்பாடு எனக்கு நம்ப முடியாமல் இருந்தது இல்லைவா, பியூட்டிஃபுல். அப்போ உங்களால் முடியும், செய்தானே ஆகணும். ஏன்னா நாங்கள் வெற்றியாளர்கள், எங்களோட முயற்சி இருக்குது. அந்த இறைவனின் கருணை இல்லாமல் 100% வெற்றி கிடைக்காது. அதுக்காக தானே தொடங்கி விட்டோம். இப்போ இதில் சில முக்கியமான கவனம் வேணும். ஒன்று, அந்த நேரத்தை முடிஞ்ச வரையில் மாற்றக்கூடாது. சொல்லுங்க. ஏனெண்டா மனதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நானும் அங்கே இந்தியாவில் 1:30 மணிக்கு, இங்கே 12:30 1 வரக்குள்ள பசிக்கும். அது பசியோ இல்லையோ மனம் சொல்லுது சாப்பிடாண்டு. அது மாதிரி இந்த மனதுக்கு பழக்கம் ஒன்று இருக்குது. நீ ஒன்றை திரும்ப திரும்ப செய்தால் அவனுக்கு விருப்பம் இல்லாடி கூட அது செய்ய வைக்கும். அப்போ நேரத்தை கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இல்லை அதை சரியாக ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த நான் உடானுக்கு என்ன சொல்லுவோம், பின்னேரம் 6:35 சரியா, 6:35 6:40 வரை நான் தியானம் பண்ணுவேன். அதை பல்ல கடிச்சிட்டு இல்லை எங்கே இருந்தாலும் சரியா அந்த கொஞ்சம் இருந்து கண்ண முடியும், அதை செய்யும் விடக்கூடாது. நேரம் சொல்லுங்க. நேரத்தை மாற்றக்கூடாது. ஏனெண்டா நீங்கள் விருப்பம் இல்லாடி கூட அந்த நேரம் இருப்பீங்க. நான் 3:33க்கு எல்லாம் வைக்கிறேன். எழும்பினோடனே நான் ஆசனம் செய்வேன், அப்புறம் நான் ஜபம் செய்வேன், அப்புறம் தியானம் கண்ண முடியும்னா தியானம் நடக்குது. ஏன் பழக்கம் ஒன்று நேரம் சொல்லுமா, அதை போய் மாற்றவே கூடாது. முடிஞ்ச வரையில் ஒரு 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 வாரத்துக்கு செய்து வாருங்கோ. இந்த நேரம் பொருத்தம் இல்லை, இந்த நேரம் இந்த நேரம் பொருத்தம். சரி, ஒன்று நேரம். அடுத்தது நீங்கள் அது இந்த திசைகளுக்கு இப்போ சக்தி உண்டு. அதான் பாருங்கள், வடக்கு கிழக்கு சொல்லுங்க. இந்த 2 திசையத்தை நீங்கள் கிழக்கில் சூரியன் உதிக்கிறதெல்லாம் இருக்குது, வடக்கில் அந்த துருவத்தில் இருக்க அந்த கவர்ச்சி இருக்குது. 2 பக்கத்தில் இது பார்த்துருங்க. 3வது ஆசனம். ஆசனம் நீங்கள் இருக்கிற ஆசனம் இப்போ இருக்கிற கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இப்போ நான் இந்த பாருங்க இல்லை கொஞ்சம் ஒரு ஒன்றும் இல்லாடி ஒரு வேட்டியோ சாரியோ நல்லா மடித்து இருக்கக்கூடிய வச்சு ஒன்று. அடுத்தது உடுப்பு. சரியாக சொன்னேன். கண்ட நண்டெல்லாம் உடுத்துட்டு தியானம் பண்ணக்கூடாது. இப்போ புதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு ஒரு கூட்டத்துக்கு போனீங்க, பொலிட்டிக்கலாக ஆச்சு போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த உடுப்பை கலட்டி குளிச்சு போட்டு தான் வீட்டை போகணுன்னு சொல்கிறேன். ஏனெண்டா அந்த உடுப்புற அந்த இலைகள்லேயே ஆக்கிற வைப்ரேஷனுக்கு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு என்ன அட்டிடியூட் இல்லாமல் ஒட்டு தான். பாருங்கள் என்ன ரிசர்ச் உண்டு. அதுலேருந்து தான் பாருங்கள், நம்மளாக சாப்பிட்டு போட்டு வந்து குளிச்சுட்டு அது என்ன அர்த்தம் இருக்கும். அப்போ உடுப்பை என்ன பாரு, நான் என்ன கிடைச்சா நீ கேட்கலையே, அங்கே பார்த்துட்டீங்க. நான் இவ்வளோ நேரம் நான் உடைஞ்ச அங்கெல்லாம் பார்க்கக்கூடாதுண்ணா. இந்த பாரு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டாமானே, அதுக்கு தானே சொல்கிறோம் இல்லையோ. அப்போ அந்த உடுப்பை வச்சுக்கொள்கிறோம் ஒரு செட்டு. இப்போ இதுதான் எப்படி பொம்பளைகளுக்கு என்ன சொல்வா, இது ஏதோ க்ளீனாக இருக்கணும், அதை வச்சுக்கொள்ளணும். அதை மற்ற நேரம் உடுக்கக்கூடாது. தியானம் பண்ணுற நேரத்தில் வேட்டி சின்ன ஒரு வேட்டியை துண்டு இப்போ அங்கே மற்ற விளங்காமல் 2 செட்டு வச்சுக்கொள்ளுங்க, கழுவி வச்சுக்கணும். ஏன் நம்ம சொன்னேன், இப்போ அந்த இதை கண்டனண்டாக உடுத்திங்கடா தியானம் இருக்க முடியாது, அது உடுத்தி கொண்டு விட்டுரும். இது நிறைய கதையெல்லாம் இருக்குது உடுப்பு. அடுத்தது இதை தொடங்க முதல் நம்ம எஸ் இப்போ எனக்கு சிவருமானது குட்டுத்தட்ட எத்தனை பிரார்த்தனை தெரியுங்களா. உதாரணத்துக்கு அம்மா சொல்லுவோம், நிறைய பேர் பார்த்து அம்மாவோட நாள் இல்லையோ இல்லை சர்வமங்கலமாங்க அந்த பாட்டு ஒன்று இருக்குது. தாயார் எத்தனையோ பாட்டு இருக்குது இல்லை, அதெல்லாம் பாடணும். எனக்கு நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேரு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே. உடம்பெல்லாம் சிலுக்கு ஏன்னா ஏன் அம்மா பாடு அப்படி நம்முடைய இஷ்ட தெய்வத்தில் ஆக குறைஞ்சது 3 பாட்டு அதை வச்சுக்கணும். பாருங்கள், உதாரணத்துக்கு பிள்ளையாரை விடறது கொண்டா என்னது, செல்வாக்கும் செய்கரமும் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை
முருகன் எடுத்துக்கொண்டான்னு 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலம் தோன்றும் முருகா என்றோதுவார் முன் அப்படின்னு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இந்த பாட்டில் தமிழில் இருக்க அர்த்தம். அது ஒரு 3 நாள் உரிய பாடம். பெருமானே தாயே உங்களை நான் தியானம் பண்ண போகிறேன், ஆசீர்வாதம் கூட ஏனெண்டா இறைவன் அவனின்றி ஒரு அணுவும் வசை, அது சந்தேகமே இல்லை. அப்போ பாடுங்க. அடுத்தது ஒரு அகர்பத்தின்னு சொல்கிறது சாம்பிராணி குச்சி இல்லை எடுத்து இல்லை கொஞ்சம் அந்த இஷ்டத்துக்கு மட்டும்தான் அது கற்பூரம் இருந்தா இது தியானம் பண்ண போகிறேன் ஐயா திருச்சி. சரி, அப்போ இதாக பண்ணுவோம். பண்ணிவிட்டு இப்போ போய் இருக்கிறீங்க, இருக்கக்குள்ள இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது இன்னுமா ஒன்று சுகாசனம்னு சொல்லுவாங்க, நம்ம இருந்தேன். ஓகே, அதில் ப்ரெசன்டேஷனில் இருக்குது. மிச்சத்தை நாங்கள் உங்களோட இப்போ நீங்கள் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் பசி, எனக்கும் பசி என்ன சரியா தெரியாமல் நீங்கள் சாப்பிட்டு